கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நன்மை வாழ்த்துக்கள். சுகமா இருக்கீங்களா? நீங்கள் கிறிஸ்துவுக்குள் சுகமாயிருப்பீங்கன்னு சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட எவ்ரிடே லைஃப் வித் ஜீசஸ் என்கிற தலைப்புல உங்களோடு கூட அனுதினமும் ஒரு கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறது என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்டகளை கமெண்ட்ல எங்களுக்கு எழுதுங்க. நாங்கள் கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் கொடுக்கிற பதிலை உங்களுக்கு நாங்கள் சொல்லி அனுப்பி வைப்போம். அதற்கு நன்றி. பாருங்கள், சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் அற்புதமான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்குது. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டறினார். ஆமென். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஏதோ ஒரு வேதமான கவலை நிமித்தமாய் உங்கள் முகம் வாடி போய் இருக்கிறது. நீங்கள் மிகவும் துக்கமாய் இருக்கிறீர்கள், கலக்கமாய் இருக்கிறீர்கள். என்ன நடக்குமோ என்று சொல்லி வேதனையில் இருக்கீங்க. ஒருவேளை கடந்த நாட்களில் நடந்த அந்த சம்பவங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த வேதனை கொண்டு வந்திருக்கும், மிக துக்கத்தை உண்டாக்கியிருக்கும். உபத்திரவத்தின் மேல் உபத்திரவம், கஷ்டத்தின் மேல் கஷ்டம், பிரச்சனை மேல் பிரச்சனை, தாங்க முடியவில்லை, இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை இல்லையா என்று சொல்லி நீங்கள் தவிக்கலாம். என் அன்பு சகோதரனை, இன்றைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். இன்றைக்கு உங்கள் உபத்திரவத்தை மாற்றவர் வல்லவர். இன்றைக்கு உங்கள் காரியங்கள் வாய்க்கும். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஜெயம் வரும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அநேக நாட்களாய் காத்து கொண்டு அந்த காலத்தில் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய அவர் வல்லவர். ஆகையினால் வேதத்தை நன்றாய் வாசித்து பாருங்கள். இந்த வசனத்தின் சொல்வது ஒருவேளை உபத்திரவத்தின் மேல உபத்திரவத்தை சந்தித்து வேதனையா இருக்கலாம். ஆனால் வசனம் சொல்வது உபத்திரவப்பட்டுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் ஒருபோதும் எண்ணுவதில்லை, அருவருப்பதும் கிடையாது, தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைப்பதும் இல்லைன்னு சொல்லி. ஆகையினால் உங்கள் உபத்திரவத்தை பார்த்து, உங்கள் சூழ்நிலை பார்த்து, ஒருவேளை நீங்கள் நம்பினவர்கள் உங்களை விட்டு விலகி போகலாம். ஒருவேளை நீங்கள் சில பேரோடு கூட மிகவும் நெருக்கமாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்த அந்த பிரச்சனை, உங்களுக்கு வந்த அந்த போராட்டம், உங்களுக்கு வந்த அந்த கஷ்டத்தை பார்த்து உங்களிடத்தை விட்டு அவர்கள் என்ன பண்ணலாம்? அவர்கள் கடந்து போய்விடலாம். ஆனால் ஐயோ, எனக்கு இந்த நேரத்தில், இந்த இக்கட்டான நிலையில், இந்த சூழலில் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று நீங்கள் கலங்குறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களுக்கு உதவி செய்ய தேவன் ஒருவர் இருக்கிறார். உங்களுக்கு நிச்சயம் அவர் அற்புதம் செய்வார். உங்களுடைய காரியத்தில் அவர் ஜெயத்தை கொடுப்பார். உங்கள் உபத்திரவத்தை மாற்றி உங்களுக்கு நன்மை செய்வார் வல்லவர். ஆகவே விசுவாசிங்கள். தேவன் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் இயேசுவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளுடைய உபத்திரவத்தை மாற்றுவீராக, சோதனைகளை மாற்றுவீராக, வேதனைகளை மாற்றுவீராக. நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா மனக்கலக்கங்களும் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. தேவனே ஒரு அற்புதம் செய்யும். உங்களுடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிற காரியங்களே நீ ஜெயத்தை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஜெபத்தை கேட்ட தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதம் செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நம் அன்பு ரட்சகர் இயேசு நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நிச்சயம் நீங்கள் எதிர்பார்க்க காரியத்தில் அற்புதம் வரும். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிப்போம். God bless you.